எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீச்சிங் தி ஏஜ் ஆஃப் அடலசன் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஜுவாலஜி டாபிக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தலாம். சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி. பியூபர்ட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தி எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹார்மோன்ஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். சம் இம்பார்ட்டன்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இம்பார்ட்டண்டான எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாம் இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம் இந்த லெசனில். ஸோ ரீப்ரொடக்டிவ் பேஸ் ஆஃப் லைஃப் இன் ஹியூமன்ஸ், இந்த ரீப்ரொடக்டிவ் பேஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் லைஃப் இது லேர்ன் பண்ண போகிறோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன அப்படின்னு லேர்ன் பண்ண போகிறோம். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன் இன் கேஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் இதை பார்க்க போகிறோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். You have studied how animals reproduce and the various reproductive organs of a male and female human beings. Certain changes start taking place in the body after certain years of childhood, which are slow and gradual and mark the beginning of adulthood. Some hormones that are produced in our body play a great role in bringing about the changes that make a child grows into an adult. In this chapter, we shall discuss about these changes taking place in human body which make a person capable for reproduction. So, இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சனை ரீப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகிற அந்த அதுக்குள்ளே இருக்க சீக்வன்ஸ், அதோட ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த பர்சன் ரீப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த ஒரு டாபிக் அது ஃபுல்லாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் டூரிங் க்ரோத். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் டூரிங் க்ரோத் ஆகின்னு இருக்க பேபியில் என்னென்ன ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் இன் ஹியூமன்ஸ் ஆர் இன்ஃபென்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட். ஓகேவா, இன்ஃபென்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட். ஸோ ஓகே வாங்க இன்ஃபென்சி பார்க்கலாம். இன்ஃபென்சினா என்னன்னு. ஸோ இன்ஃபென்சி இஸ் நத்திங் பட் a stage of growth from birth to about 2 years of age is called infancy. இன்ஃபென்சின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 years பேபியை தான் இன்ஃபென்சி பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் பேபி வந்து வெரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பீரியட் தி பேபிஸ் க்ரோ வெரி ஃபாஸ்ட், வெரி ரேப்பிட்லி தி பேபி ஆர் க்ரோ. தே லேர்ன் டு சிட் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் ரெகக்னைஸ் பீப்புள் அண்ட் திங்ஸ் அரவுண்ட் தெம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேபிக்கு வந்து எப்படி உட்கார்றது, எப்படி நிற்கிறது, சுற்றி இருக்க பீப்புள்ஸை வந்து வாட்ச் பண்ணும். ஸோ சுற்றி இருக்க திங்ஸ் என்னென்ன அப்படின்னு அது வாட்ச் பண்ணும். ஸோ அதை தான் இன்ஃபென்சியில் அந்த பேபி கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கோயிங் டு லேர்ன் அபௌட் தி செகண்ட் டைப், சைல்ட்ஹுட். ஸோ இந்த சைல்ட்ஹுட் இஸ் 2 years to 12 years. இந்த 2 years to 12 yearsக்குள்ளே இருக்க சீக்வன்ஸ் இந்த சொல்கிறது தான் சைல்ட்ஹுட். 2 years to 12 years வர அந்த சீக்வன்ஸை தான் உங்களுக்கு சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைல்ட்ஹுட் பீரியடில் சில்ட்ரன் க்ரோ இன் சைஸ் அண்ட் வெயிட் அட் அ ஸ்டெடி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சில்ட்ரன் வந்து அந்த சில்ட்ரன் வெயிட்லேயும் சைஸ்லேயும் ஒரே ஈக்குவலாக அதிகம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில்ட்ரன் ஆல்சோ க்ரோ இன்டலெக்சுவலி, எமோஷ்னலி அண்ட் சோஷியலி. ஓகே, நெக்ஸ்ட் கோயிங் டு லேர்ன் அபௌட் திஸ் தேர்ட் டைப், adolescence. So adolescence is the period of a transmission from childhood to adulthood is called adolescence. Adolescent time is the level to 19 years. Level to 19 year is adolescence. So it is recommended by WHO. ஸோ இது வந்து WHO தான் டெரைவ் பண்ணியிருக்காங்க. adolescence அப்படின்னா WHO தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு லேர்ன் அபவுட் இன் adolescent வாட் இஸ் மீன் பை பியூபர்ட்டி. அடலசன்ஸில் தான் பியூபர்ட்டி வருது. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ அடலசன் இந்த டாப்பிக்கில் தான் பியூபர்ட்டி பற்றி படிக்க போகிறோம். பியூபர்ட்டினா ஒன்றும் இல்லை, பாய் அண்ட் கேர்ள் பிகம் கேப்பபிள் ஃபார் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்டு பியூபர்ட்டி. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இஸ் கோயிங் டு கேப்பபிள் ஃபார் ரீப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பியூபர்ட்டி. நெக்ஸ்ட் கோயிங் டு லேர்ன் அபவுட் தி அடல்ட்ஹுட். வாட் இஸ் மீன் பை அடல்ட்ஹுட்?
adulthood is nothing but the stage that follows adolescence is adulthood. So நான் என்ன சொன்னேன், adolescence-னா 11 to 19 years அந்த அதுக்குள்ளே இருக்க சீக்வன்ஸ் தான் அடலசன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்புறம் 19 இயர்ஸ்க்கு அப்புறம் 2021 வருது இல்லையா. ஸோ அந்த சீக்வன்ஸை கால்குலேட் அந்த சீக்வன்ஸில் சொல்கிறது தான் அடல்ட்ஹுட். அந்த 2021 ஸோ அந்த இயர்னால் அடல்ட்ஹுட் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். ஸோ இந்த அடல்ட்ஹுட் இந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஃபுல் ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் தி கிரேட் அமௌண்ட் ஆஃப் emotional stability, but this time the value learned during childhood and adolescence are grown and strong vision for the future dominance. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்கள பற்றி ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி யார் யார் ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக, அதாவது இப்போ ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்களாலே அதை தீர்த்துக்க முடியும். ஸோ இந்த இயரில் தான், அதாவது 2021 இந்த இயரில் அவங்களாலே அவங்களோட அந்த ஒர்க் அதெல்லாம் அவங்களாலே செய்ய முடியும். ஸோ அதை தான் அந்த அடல்ட்ஹுட்டில் சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோவோட உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சுதர்ஷன்.